ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்னாஸ் கிச்சன். இப்போ நம்ம உளுத்த பருப்பு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? நம்ம 1 கப் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் இலை எடுத்து வச்சுருக்கோம், பிரிஞ்சி இலை. இதில் வந்து பட்டை லவங்கம் இருக்குது, கரம் மசாலா, கல்பாசி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சோண்டு வந்து பெருசீரகம் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம 1 கப் உளுந்து எடுத்து வச்சிருக்கோம். அந்த எடுத்து வச்சிருக்க உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்கும்போது படப்பட சவுண்ட் கேட்கும்போது நம்ம போதும், வறுத்தது போதும், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து வறுத்து எடுத்த பிறகு நம்ம ஒரு சின்ன பேன் வச்சுட்டு இதில் வந்து நம்ம பட்டையும் லவங்கமும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, இதை சேர்த்து நல்லா வறுப்படுத்தி எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவை. வறுத்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம லைட்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். பச்சையாக போட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கனால லைட்டாக நம்ம நுணுக்கி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் உளுந்து எடுத்துருக்கோம், அதுக்கு இந்த அளவு எடுத்துக்கலாம் தண்ணி. இதில் வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றுறேன். இப்போ நான் செய்கிற அளவு வந்து நான் 6 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செய்யலாம், கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுற பிறகு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தட்டி வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி, வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், கல்பாசி, கரம் மசாலா தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க உளுந்தை ஃபர்ஸ்ட் கழுவிக்கலாம். எதுக்கு வந்து கழுவிட்ட பிறகு வறுக்கலைன்னா நல்லா வறுப்படாது, அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வறுத்துட்ட பிறகு கழுவணும். நம்ம நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம், அப்போதான் இதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ இது ஒரு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் 3 டைம்ஸ் வாஷ் பண்ண பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம உளுந்தை வந்து ஒரு 1 பாதியமாக தான் அரைக்க போகிறோம். ஏன்னா வந்து குழன்னு ஆகிடும், ரொம்ப அரைக்க தேவையில்ல. அதனால 1 பாதியமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சேர்த்தோம்னா வந்து அந்த டேஸ்ட் நல்லா தெரியாது. அதனால நம்ம 1 பாதியமாக அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம இந்த உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். அதில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 2 விசில்ஸ் வந்துருச்சு. நல்லா வாசனை ஸ்மெல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான உளுத்தப்பருப்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பெப்பர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். ஆட் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வரும். காரம் வேணான்னா நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ. பை பாய்.